வணக்கம் நண்பர்களே. இன்று நாம் முக்கியமான ஒரு விடயம் தொடர்பாக பேச இருக்கின்றோம். ஜேவிபியினுடைய பாலஸ்தீனம் மற்றும் காசா நிலைப்பாடு என்ன என்பதுதான் இப்பொழுது இருக்கின்ற கேள்வி. இப்ப இஸ்ரேல் தொடர்பாக ஸ்ட்ரீக்கர் ஓட்டின ஒரு பையனை கைது செய்து பிடிஐயின் கீழ் அவர்கள் வைத்திருந்தார்கள். தற்பொழுது பிணையில் அவர்கள் விடுதலை செய்திருக்கின்றார்கள். அது ஒரு பக்கம். ஆனால் ஜேவிபி ஆரம்ப காலத்திலிருந்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்கிறது. தற்பொழுது அரசாங்கத்துக்கு வந்துவிட்டதன் பின்னர், ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துவிட்டதன் பின்னர் அமெரிக்காவை சமாளிக்க வேண்டும், இஸ்ரேலை சமாளிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இஸ்ரேலிருந்து தொழில்நுட்ப உதவிகள், ஆயுதங்கள் எடுக்க வேண்டும். அமெரிக்காவிலிருந்து தொழில்நுட்ப உதவிகள், ஆயுதங்கள் எடுக்க வேண்டும். இந்த பிரச்சனைகள் இருக்கின்றன. அடுத்த முக்கியமான இன்னும் ஒரு விஷயம், அதிகமான தொழிலாளர்கள் இலங்கையிலிருந்து இஸ்ரேலுக்கு சென்று வேலை செய்கின்றார்கள். விவசாய வேலைகள் போன்ற வேலைகளை செய்கின்றார்கள். ஆகவே இஸ்ரேலுக்கும் இலங்கைக்குமான உறவு பிரேமதாசா காலத்திலே இஸ்ரேல் தூதரகம் மூடப்பட்டது. நீண்ட காலத்துக்கு இல்லை. அதுக்கு பிறகு ரணில் விக்ரமசிங்க வந்ததன் பின்னர் இஸ்ரேல் தூதரகத்தை திறந்து இஸ்ரேலுடனான உறவை வலுப்படுத்தினார். தற்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இலங்கையிலே இஸ்ரேலியர்கள் பிசினஸ் விசாவில் வந்து காணி வாங்கி அவர்களுடைய ஆலயங்களை கட்டி கடற்கரை ஓரங்களில் முக்கியமாக அவர்கள் ஆதிக்கம் செலுத்தி வருகின்றார்கள் என்ற குற்றச்சாட்டு இப்போதைய காலங்களில் மிக அதிகமாக பேசப்படுகிறது. இந்த இடத்தில் இலங்கைக்கும் இஸ்ரேலுக்குமான உறவு மற்றும் பாலஸ்தீனத்துக்கும் இலங்கைக்குமான உறவு தொடர்பாக சட்டத்தரணி முகமது நிசார் அவர்களோடு நாம் இன்று பேச இருக்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் சட்டத்தரணி நிசார் அவர்களே. வலைக்கும் அஸ்ஸலாமுல்லாஹி வரகாத்துஹு அனஸ். நன்றி உங்களுடைய வீவர்ஸ் அனைவருக்கும். இப்பொழுது இருக்கின்ற பிரச்சனை என்னென்றா, இஸ்ரேலையும் பகைச்சு கொள்ள முடியாது, பாலஸ்தீனத்துக்கான நிலைப்பாட்டையும் எடுக்க வேண்டும். ஜேவிபி இந்த நிலையில் என்ன மனநிலையில் இருக்கிறது? நீங்கள் சொன்னது ஒரு டிப்ளமேட்டிக் வே ஆஃப் திங்கிங். அதாவது ராஜரீக ரீதியிலே ஒரு நாடு என்பது சர்வதேச ரீதியிலே இன்னொரு நாட்டுடன் தொடர்பாடலை வைத்திருக்கும் பொழுது இப்படியான சிக்கல்கள் வரும். அதை எவ்வாறு கச்சிதமாக சமாளிப்பது அல்லது எவ்வாறு கச்சிதமாக இருதரப்பு சம்பந்தப்பட்ட இருதரப்புடன் ஒரு நட்பை பேணிக் கொள்வது, எவ்வாறு நாங்கள் அந்த பிரச்சனைக்குள் விழுந்து விடாமல் பாதுகாத்துக் கொள்வது என்ற பிரச்சனைகள் இருக்கின்றன. அந்த நிலையில் சர்வதேச ராஜரீக ரீதியிலே நாடுகளுக்கிடையில் எவ்வாறு தங்களுடைய உறவாடுகளை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று ஒவ்வொரு அரசுகளுக்கும் ஒரு நிலைப்பாடு இருக்கும். இந்த வேளையிலே ஜேவிபி என்பிபியுடைய இந்த பலஸ்தீன் கொள்கை சம்பந்தமாக நாம் புதிதாக ஒரு கற்பனை பண்ண வேண்டிய எந்த தேவையும் இல்லை. அவர்கள் எப்பொழுதுமே ப்ரோ பலஸ்தீனியன்ஸ். உங்களுக்கு தெரியும், கடந்த பலஸ்தீனத்தின் தூதுவர் இலங்கையை விட்டு வெளியேறும் பொழுது இந்த சென்ற வருடம் டாக்டர் சுவைர் ஜெயிட் ஜனாதிபதி அவர்களும் விமல் ரத்நாயக் அவர்களும் அவரை சந்தித்து நேரில் சந்தித்து தங்களுடைய அரசின் நிலைப்பாட்டை மிக தெளிவாக சொல்லியிருந்தார்கள். அதை விட சென்ற வருடம் கூட ஜனாதிபதி அவர்கள் ஒரு ஒரு தொலைக்காட்சி நிகழ்விலே, தொலைக்காட்சி அல்லது ஒரு வீடியோ மாதிரியான ஒரு காணொலி வெளியிட்டிருந்தார். அந்த காணொலியில் கூட மிக தெளிவாக சொல்கின்றார், பலஸ்தீனம் என்பது ஒரு சுதந்திர நாடாக இருக்க வேண்டும், அந்த நாட்டின் மக்கள் சுதந்திர பிரஜைகளாக இருக்க வேண்டும், எல்லா விதமான அடக்கு ஒடுக்குமுறைகளில் இருந்து அவர்கள் சுயாதீனமாக சுதந்திரமாக வாழ்வதற்கு எல்லா உரித்தும் உடையவர்கள் என்பதை மிக தெளிவாக சொல்லியிருந்தார். ஆகவே ஒரு நாடு என்ற நிலையிலும் சரி அல்லது கட்சி என்ற ரீதியிலும் சரி அவர்கள் உலகத்தின் பொது போக்கை அவர்களும் கையாளுகின்றார்கள். இந்த நிலையில நாம் வித்தியாசமாக யோசிப்பதற்கு அங்கே ஒன்றும் இல்லை என்பதே என்னுடைய அவதானிப்பாக இருக்கின்றது. இந்த இடத்துல மே மாதம் 1ஆம் தேதி நடைபெற்ற ஜேவிபியினுடைய கூட்டத்திலே மிக முக்கியமாக சிபிஐ கட்சியினுடைய சிந்து அவர்கள் இந்தியாவிலிருந்து வருகை தந்து பேசிய பேச்சு முக்கியமாக அவதானிக்கப்பட வேண்டிய ஒரு பேச்சாக இருக்கிறது. அந்த பேச்சு தொடர்பாக பலதரப்பட்ட கருத்துக்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. ஜேவிபி ஒரு பிரதான மேடையில் பலஸ்தீனத்துக்கு ஆதரவான கருத்துக்களை இவர் பேசும் பொழுது எல்லோரும் ஆமோதித்தார்கள். ஆகவே
இது பலஸ்தீனத்திற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை ஜேவிபி கொண்டிருக்கிறதா என்கின்ற ஒரு கேள்வியையும் எழுப்பி இருக்கிறது. ஆகவே இது ஒரு முன்னுக்கு பின் முரணான கருத்தாக இல்லை. ஏனெனில் ஒன்று ராஜ்ய ரீதியாக உறவுகளை வைத்திருக்க வேண்டும், தார்மீக ரீதியாக தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடு ஜேவிபிக்கு இருப்பது தெளிவாக தெரிகிறது. அந்த உரையை நாம் இப்பொழுது கேட்போம். Invite Comrade A.R. Sindhu, member of the Central Committee, National Secretary of Center of Indian Trade Unions, Marxist Communist Party of India. Under the newly re-elected US President Donald Trump, the US imperialism is now taking annexationist and many aggressive measures causing miseries to the people world over, including the trade war. It is continuing its support to Israel and in its occupation to Gaza and West Bank in Palestine. Attacks are continuing in Yemen and Lebanon. The US, through its lackey Israel, intends to establish its hegemony over the entire West Asian region. Comrade, on the occasion of this May Day, we stand in solidarity with the people of Gaza, Palestine, and reiterate our commitment to the establishment of Palestinian state with pre-1967 borders and Jerusalem as the capital. We denounce the imperialist interventions and aggressions and stand for world peace. Working class and common people benefit from peace, while the corporates that control the military-industrial complex benefit from war. We stand in solidarity with the socialist Cuba and the Cuban people who are continuing to resist the more than 6-decade-old economic blockade. With the Trump, they are facing renewed aggression, and it is our duty as a part of the working class internationalism to stand with Cuba. Comrades, we express our solidarity with all the socialist countries and these people, and we express solidarity with all the people fighting imperialism and for their rights. சரி, இதான் அவருடைய பேச்சு. இந்த பேச்சை நீங்கள் எப்படி விளங்கிக் கொண்டிருக்கிறீர்கள்? நான் ஆரம்பத்திலே சொன்னது போல நாடுகள் தங்களுடைய விவகாரங்களை எப்படி அந்த ராஜதந்திர ரீதியில் காய் நகர்த்துவார்கள் அல்லது ஒரு செய்தி எப்படி சொல்வார்கள் என்பதற்கு இது ஒரு டிபிக்கல் உதாரணம். அதாவது நேரடியாக ஜேபிஎன்பிபி தலைவர்கள் அந்த மேடையிலே பேசாவிட்டாலும் கூட ஒருவரை கொண்டு வந்து, அதுவும் குறிப்பாக இந்தியாவில் இருந்து கொண்டு வந்து, சீனாவில் இருந்தும் சீன அதிகாரிகளும் வந்திருந்தார்கள், இன்னும் பல நாட்டு அதிகாரிகளும் வந்திருந்தார்கள். இருந்த பொழுதும் கூட இந்த இந்திய பெண்மணி, கேரள பெண்மணி, அதாவது கேரளத்திலே கம்யூனிஸ்ட் ஆட்சி அமைத்துள்ள பெண்மணியை கொண்டு வந்து ஒரு காயை 2 பழங்கள் அடிப்பது போல அடித்தார்கள். ஒன்று, சர்வதேசத்துக்கும் இஸ்ரேலுக்கும் சொல்ல வேண்டிய செய்தி அவர் மூலமா சொல்லிவிட்டது. அவர் சொல்லுவதை நாங்கள் ஆமதிக்கின்றோம் என்று நீங்கள் சொன்னது போல எல்லோரும் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், கைதட்டினார்கள். அதை விடவும் இந்தியா எவ்வளவு தூரம் இந்த விடயத்தை, அதாவது இந்த கம்யூனிச சித்தாந்தத்தை எவ்வாறு நசுக்குவது, ஒடுக்குவது என்பதை முன்னிறுத்தி செல்கின்றது என்ற ஒரு விதமான விடயத்தை இந்தியாவுக்கும் இலங்கை நிலைப்பாடு, இலங்கை அரசின் நிலைப்பாடு இதுதான் என்பதை இந்திய மகளை கொண்டே என்ன சொல்ல வைத்திருக்கின்றார்கள். இது ஒரு நல்ல ஒரு விடயம். இது ராஜதந்திர ரீதியில மிகவும் முக்கியமான ஒரு விடயம். தான் ஒரு விடயத்தை சொல்வதை விட உங்கள் சார்பான உங்கள் நாட்டு பிரஜையை வைத்து அதே விஷயத்தை நான் சொல்லி அதற்கு அங்கீகாரம் கொடுப்பது என்பது இது ஒரு அடுத்த ஒரு லெவல் என்ற ரீதியிலே அவர் சரியாக காய் நகர்த்தியுள்ளார்கள். அந்த பெண்மணியும் மிக தெளிவாக அமெரிக்காவை எதிர்த்து, அல்லது அமெரிக்காவுடைய இன்றைய நிலையை, அவருடைய வல்லாதிக்க நிலையை, அவர் எவ்வாறு இஸ்ரேலுக்கு தொடர்ச்சியாக வெளிப்படையாக ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதையும், தங்களை போல் பாட்டாளி வர்க்கத்தை ஆதரிக்கும் கட்சிகள், அந்த சித்தாந்தத்திலே ஆட்சி அமைக்கும் அரசுகளுக்கு எவ்வாறு ஒரு பொறுப்பு இருக்கின்றது, அந்த பலஸ்தீனத்துக்கு ஒரு விடுதலை வேண்டி அவர்களுடைய குரலோடு ஒரு சொலிடாரிட்டி என்ற அடிப்படையில் அவர்களுக்கு எமது குரலை ஆத்மார்த்த ரீதியிலும் உணர்வு ரீதியிலும் நீங்கள் சொன்னால் போல ஒரு பொதுவான மனிதாபிமான ரீதியிலும் கொடுக்க வேண்டும் என்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக எனக்கு படுகின்றது.
ஜேவிபியினுடைய இந்த காய் நகர்த்தல்களை நான் அவதானித்தேன். இது இந்த 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 நிகழ்ச்சியை நான் முழுமையாக கேட்டேன். இதுல சீன கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் அந்த காலத்துல இருந்து இதுவரைக்கும் ஒரு தலைவர், ஒரு ஸ்ட்ராங்கான தலைவராக இருக்கின்றார். அவரையும் அழைத்து வந்திருக்கிறது. இந்தியாவிலிருந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மற்ற கம்யூனிஸ்ட் கட்சி முக்கியஸ்தர்களையும் அழைத்து வந்திருக்கிறது. ஆகவே ஒரே மேடையில ஜேவிபி சீனாவையும் இந்தியாவையும் இணைத்து இருக்கிறது. அப்ப இந்த கம்யூனிசம் என்கின்ற ஒற்றை கோட்பாட்டுக்குள்ள இதை இணைத்திருக்கிறது. அடுத்தது வியட்நாமுக்கு இன்று அனுரகுமார திசநாயக்க ஜனாதிபதி அவர்கள் பயணம் செய்கின்றார்கள். ஆனால் பௌத்த நிகழ்வுக்காக பயணம் செய்தாலும் கூட வியட்நாமும் கூட இந்த கம்யூனிசம் ஒரு இறுக்கமான கொள்கைகளை கொண்ட நாடு. ஆகவே இந்த ஆசிய பிராந்தியத்துல இந்த நகர்வுகளை நீங்க எப்படி பாக்குறீங்க? இது ஒரு இலங்கைக்கு முன்னுதாரணமாக இருப்பது எப்பவுமே கேரளா அரசாங்கம் இல்லையா? அது ஒரு மாநிலமாக இருந்தாலும் கூட அங்கே ஒரு பலமான இந்த சோசியலிச சித்தாந்தம் எவ்வாறு வேலை செய்கின்றது என்பதற்கு அதைவிட வேறு உதாரணம் இங்கே இல்லை. அதற்கு பக்கத்து நாள் கூகுள் தூரத்தில் உள்ளதுதான் இலங்கை. இலங்கையிலே இப்படியான ஒரு விடயத்தை இந்தியாவோ அல்லது அமெரிக்காவோ எதிர்பார்த்திருக்கவே இல்லை. இவர்கள் மெதுவாக போய்கொண்டிருக்கிறார். 40 வருடமாக இந்த அரசியல் பொது வாழ்வில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். ஏற்ற இறக்கங்களுடன் போய்கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் 3 உறுப்பினர்களை மாத்திரம் வைத்திருந்த இவர்கள் திடீரென்று இப்படி ஒரு பெற்றும் ஒரு நாகப்பாம்பு படம் எடுப்பது போல ஒட்டுமொத்த நாட்டையுமே சுற்றி போட்டு விட்டார்கள் என்பதில் இருந்து அவர்களுக்கு ஒரு ஆச்சரியமாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அவர்கள் இலங்கை தொடர்பாக காய் நகர்த்தும் பொழுது கூட இனி ஒரு கவனமான ஒரு போக்கிலேயே செல்ல வேண்டும். செல்வதற்கான ஒரு அத்திவாரத்தை இவர்கள் அமைத்து விட்டார்கள். சீனாவை நீங்க சொன்னது போல பகைக்க முடியாது. சீனா முக்கியமான ஒரு இந்த பிராந்தியத்துக்கு மாத்திரமல்ல, இன்று அமெரிக்காவுக்கும் சீனாவுக்கும் நடக்கும் இந்த வர்த்தக போர் அவதானித்திருப்பீர்கள். அமெரிக்கா எந்த அளவுக்கு இறக்குமதி வரிகளை அதிகரித்து கொண்டு செல்லும் பொழுது அதற்கு நிகராக சீனா தங்களுடைய இறக்குமதிக்கு அமெரிக்காவில் இருந்து இறக்குமதி செய்யும் பொருட்களுக்கு வரியை விதித்து மாத்திரமல்ல, சீன அதிகாரி சொன்ன ஒரு விடயம் அங்கே இருக்கின்றது. நாங்கள் இந்த வர்த்தக யுத்தத்துக்கு மாத்திரம் தயாராக இருக்கவில்லை, ஆயுத யுத்தத்துக்கும் தயாராக இருக்கின்றோம் என்பதை சொல்லும் பொழுது அங்கே ஒரு அமெரிக்கா படித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பாடத்தை வெளிப்படையாக இங்கே சீனா சென்று கொண்டிருக்கின்றது. அத்தகைய நிலையிலே இந்த பிராந்தியத்தில் இருக்கும் இலங்கை பன்னெடுங்காலமாக வரலாற்று ரீதியாக சீனாவுக்கும் இலங்கைக்கும் ஒரு தொடர்பு இருந்து கொண்டிருக்கின்றது. அதே நேரத்தில் பக்கத்தில் உள்ள இந்தியாவுக்கும் இலங்கைக்குமான தொடர்பு கூட இந்து நேற்று வந்ததில்லை. அரச காலத்திலிருந்து வரலாற்றுக்கு முற்பட்ட காலத்தில் இருந்து புராண கதைகளின் ஊடாக கூட எமக்கான ஒரு தொடர்பாடு இருந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இந்த 2 பக்கத்தையும் ஒரு சமநிலை வைத்துக் கொண்டு 2 பக்கத்திலிருந்தும் இந்த நாட்டுக்கு எவ்வாறு நாங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும் என்பதை சரியாக திட்டமிட்டு வைத்துக் கொண்டு இருக்கின்றது. நான் பலமுறை சொல்லியிருக்கின்றேன், இலங்கை இப்பொழுது நிலையிலும் சரி, முன்னே அரசாங்க காலங்களிலும் சரி, இலங்கை ஒரு கடுகு என்று சொன்னாலும் கூட கடுகின் காரம் மிக பெரியது. இந்தியாவுக்கு நிறைய ஆளுமை உண்டு. இலங்கையை ஊதிவிட்டால் அரசியல் ரீதியாக இலங்கையை சுத்தப்படுத்தி விடலாம். ஆனால் செய்ய துணிய மாட்டார்கள். அதன் செய்வதன் மூலம் அதன் பிரதிபலிப்புகளை அவர்கள் காலங்காலமாக அனுபவிக்க வேண்டும். இதுதான் அரச காலத்தில் இருந்து இப்பொழுது வரை நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இலங்கையை அவர்கள் அவ்வளவு சீக்கிரமாக பகைத்து கொள்ள முடியாது. இலங்கையை தங்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு வரவும் முடியாது. அப்படியான ஒரு தோற்றப்பாடை உருவாக்க முடியுமே தவிர இலங்கை அரசாங்கத்தை, குறிப்பாக இந்த அரசாங்கத்தை அவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்க முடியாது. அந்த அடிப்படையில் அதை தங்களுடைய பலத்தை இலங்கை அரசாங்கம், குறிப்பாக இந்த ஜேபி என்பிபி அரசாங்கம் சரியாக விளங்கியுள்ளது. ஆகவேதான் அவர்களுக்கு என்ன மொழியில் பேச வேண்டுமோ அப்படி பேசி, சீனாவுக்கு எந்த மொழியில் பேச வேண்டுமோ அப்படி பேசி இருவரையும் தங்கள் பக்கத்தில் வைத்துக் கொண்டிருக்கிறார். அதுவும் இப்பொழுது முக்கியமான ஒரு காலப்பகுதி. நாம் இன்னும் பொருளாதார சிக்கலிலிருந்து சம்பூர்ணமாக மீளவில்லை. இன்னும் எமது நாட்டின் அபிவிருத்திக்கு அவர்களுடைய உதவி தேவைப்பட்டு கொண்டிருக்கின்றது. இவர்கள் இப்பொழுதுதான் 6 மாதம், இன்னும் 1 வருடம் கூட பூர்த்தியாகவில்லை. ஆகவே இன்னும் மீதம் இருக்கும் 4 வருடத்தை சரியான முறையில் காய் நகர்த்தினால்தான் என்பிபியின் அடுத்த 5 வருடத்துக்கான ஒரு அத்திவாரத்தை போட முடியும் என்ற அடிப்படையில் இவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அதை சக்சஸ் ஆகும், வெற்றி அளிக்கும் என்பதில் எமக்கு நம்பிக்கை இருக்கின்றது. அந்த நம்பிக்கை நாட்டு மக்களுக்கு வர வேண்டும் என்பதே எம்முடைய எதிர்பார்ப்பு. அதாவது உள்ளூராட்சி சபை தேர்தல்ல
அனுரகுமார திசநாயக்கா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, ஜேவிபி தவிர்ந்த மற்றவர்களுக்கு உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற்றால் அது அவர் வந்து பணம் கொடுக்க மாட்டோம் என்று குறிப்பிடவில்லை. அவர் குறிப்பிட்ட ஒரு விஷயம் என்னன்னா, ஜேவிபிக்கு நீங்க வாக்களிங்க, நாங்கள் பணம் கொடுக்கிறோம் என்று. அது என்ன பிரச்சனைன்னா, இப்ப ரோடு போடுறேன்னு, சமூக நிலையம் கட்டுறேன்னு சொல்லி அவர்கள் ஊழல் செய்வார்கள். ஆகவே ஜேவிபி ஊழல் செய்தா என்ன நடக்கும்? அவர் உடனடியாக கட்சியிலிருந்து நீக்கிவிடும். அதுல வந்து அது பிரதமர் செய்தாலும் சரி, அனுரகுமார திசநாயக்கா செய்தாலும் சரி, பிமல் ரட்நாயக்கா செய்தாலும் சரி, அவர்கள் எப்படியோ வெளிப்படையாக நீக்கி விடுவார்கள். பல சந்தர்ப்பங்களில் அந்த விடயங்கள் நடந்திருக்கின்றன. ஆகவே இது ஒரு பெரிய விமர்சனமாக சொல்லப்பட்டது. ஆகவே உள்ளூராட்சி சபை தேர்தல்களில் ஜேவிபியினுடைய ஆதிக்கம் அதிகமாக தற்பொழுது இருப்பதாக நீங்கள் நினைக்கிறீர்களா? என்னை பொறுத்தவரை நான் அப்படித்தான் நினைக்கின்றேன். இந்த மே தின கூட்டத்திலே ஜனாதிபதி அவர்கள் மீண்டும் அந்த விடயத்தை வலியுறுத்தினார்கள். மிக தெளிவாகவில்லை, இருந்தாலும் அதை தொட்டுச் சென்றார்கள். அதாவது மத்திய அரசாங்கம் களவெடுப்பதில்லை, ஆகவே பிரதேசங்களிலும் களவெடுப்பதற்கான வாய்ப்பை நாம் கொடுப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. நாம் நேர்மையானவர்களாக நடந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே பிரதேச சபைகளில் நீங்க தெரிவு செய்ய போவர்களும் கூட அப்படியான ஒரு கொள்கைப்பாட்டு இருக்க வேண்டும். அந்த அடிப்படையில் தான் அவர் தன்னுடைய ஆரம்ப பேச்சையும் கூட சொல்லியிருந்தார். அதாவது எங்களுக்கு ஜேவிபி என்பிபி சார்பானவர்களை அந்த உள்ளூராட்சி அமைப்புள்ளே அமர்த்தும் பொழுது எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எங்களுடைய தலையடி கொஞ்சம் குறைகின்றது, உங்களை 24 மணி நேரம் கவனித்துக் கொண்டிருப்பதற்கான ஒரு தேவை அங்கே இல்லை என்றால் கட்சி விசுவாசம் ஒன்று இருக்கின்றது. எங்கள் கட்சியிலே நீங்கள் சேர்ந்து உங்களுடைய விடயங்களை எமக்கு முன்மாதிரியாக காட்டியுள்ளீர்கள். அந்த அடிப்படையிலே உங்களுக்கான சகல விடயங்களும் மிக இலகுவாக நடைபெற வேண்டுமானால் நீங்களும் அத்தகைய ஒரு கொள்கையுடைய கட்சிக்கு சார்பானவர்களே தெரிவு செய்ய வேண்டும் என்று சொன்னாரே ஒழிய, சட்டப்படியும் கூட அவருக்கு அப்படி தடுக்க முடியாது. உள்ளூராட்சி அமைப்புகளுக்கு அந்த பிரதேச வருமானத்தை கொண்டு தங்களுடைய பட்ஜெட் திட்டங்களை நிறைவேற்றி செல்வதற்கான வாய்ப்பு இருக்கின்றது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அவர்கள் அரசாங்க உதவியை தடுத்து விட்டு செய்ய முடியாது என்ற நிலையும் இருக்கின்றது. அதாவது மாகாண சபைகளின் ஊடாக அரசாங்கத்தின் உதவிகள் எமக்கு தேவை, அல்லது முக்கியமாக அந்த பிரதேசங்கள் நடக்கும் அசையா சொத்துக்களின் வாங்கல் விற்பனை தொடர்பாக அங்க ஸ்டாம்ப் டியூட்டி என்று முத்திரை வரி என்று சொல்வார்கள் அல்லவா, அதில் வரும் பணத்தில் ஒரு பங்கு மீண்டும் இந்த பிரதேசத்துக்கு வருகின்றது, அரசாங்கத்தினால் கொடுக்கப்படுகின்றது. ஆகவே அதை சட்டப்படி அரசாங்கத்தால் தடுக்க முடியாது. அவர் சொல்ல வந்த விடயம் இதுதான். அனுபவம் இல்லாதவர்களை, பழைய அரசாங்கங்களின் பங்காளர்களாக இருந்த கட்சிகளின் உறுப்பினர்களை நீங்கள் அங்கே தெரிவு செய்வீர்களேயானால் ஏற்கனவே அந்த அரசாங்கங்கள் மீதும் அவர்களுக்கு ஒத்துழைப்பு வழங்கிய அந்த சிறு கட்சிகளின் மீதும் குற்றச்சாட்டுகள் தொடர்ந்து இருந்து கொண்டே இருக்கின்றன. அவ்வாறே இந்த உள்ளூராட்சி கடந்த உள்ளூராட்சி அமைப்புகளிலும் கூட இப்படியான சிக்கல்களும் குற்றச்சாட்டுகளும் வந்து கொண்டிருக்கின்றன. அந்த நிலையிலிருந்து நாம் தவிர்ந்து கொள்வதற்கு மக்களை உங்களுக்கு உள்ள மிக இலகுவான ஒரு தேர்வு, மூக்கை நேராக தொடுவதற்கு பதிலாக அங்கே எமக்கு எதிரான எமது ஒவ்வொரு விடயங்களையும் விமர்சிப்பவர்களுக்கு நீங்கள் ஆட்சியை கொடுத்து விட்டு, அதிகாரத்தை கொடுத்து விட்டு, ஏன் தலையை 10 முறை சுத்தி மூக்கை தொட முயற்சிக்கின்றீர்கள் என்ற ஒரு விடயத்தை தான் அவர் மறைமுகமாக அங்கே சொல்கின்றார் என்பதே என்னுடைய அவதானிப்பு. இன்னும் ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தார் என்னன்னா, ஊழல் செய்தவர்களுக்கு தங்களுக்கு தெரியும் தாங்கள் எவ்வளவு ஊழல் செய்தார்கள், எத்தனை மடங்கு ஊழல் செய்தார்கள், எத்தனை பாரமான ஊழல் செய்தார்கள் என்ற விஷயம் அவர்களுக்கே தெரியும். ஆகவே அவர்கள் இப்பொழுது அச்சப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், அவர்களுடைய ஊழலுக்கேற்ற தண்டனை கிடைக்கும். ஆனா பலர் எதிர்பார்த்தார்கள் ஒரு சில பெயர்களை அவர் குறிப்பிட்டு சொல்லுவார் என்று. ஆனால் அவர் குறிப்பிட்டு சொல்லவில்லை. பொதுவாக ஊழல் செய்தவர்கள் தாங்கள் எவ்வளவு செய்திருக்கிறார்கள் என்று தங்களுக்கு தெரியும். ஆகவே அந்த ஊழலுக்கேற்ற தண்டனை கிடைக்கும் என்ற விடயத்தை அங்கு குறிப்பிட்டு சொல்லி இருக்கின்றார். ஆகவே ஊழல்வாதிகள் எவ்வாறாவது சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்ற நம்பிக்கை இதில் இருக்கிறதா? என்னை பொறுத்தவரை இருக்கின்றது. என்றால் அவருடைய அடிப்படை விடயமே இதுதான், ஊழலற்ற ஒரு நாடை கட்டியெழுப்போம் என்று சொல்லிவிட்டு இப்பொழுது ஊழல்வாதிகளாக சந்தேகிக்கப்படும் அல்லது இனம் காணப்படுபவர்களை வெறுமனே விசாரணை என்று விட்டுவிடுவது என்பது மக்கள் மத்தியிலே ஒரு 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 கேள்விக்குறியை ஏற்படுத்தும். இவர்களும் அவர்களுடன் சேர்ந்து ஊழல்வாதிகளை
ஊழல்வாதிகளாக இருக்கின்றார்கள், அல்லது ஊழல்வாதிகளை ஆதரிப்பவர்களாக இருக்கின்றார்கள், அல்லது ஊழல்வாதிகளை காப்பாற்றுவர்களாக இருக்கின்றார்கள் என்ற ஒரு பிழையான படத்தை, பிழையான பின்பத்தை இந்த அரசாங்கம் வேண்டும் என்று ஏற்படுத்தி தங்களுடைய எதிர்கால ஆட்சிக்கு ஒரு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துவது மாத்திரமல்ல, அடுத்த முறை தெரிவதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை வேண்டுமென்றே இழக்கும் ஒரு நிகழ்ச்சிகளை அவர் செய்ய மாட்டார்கள். ஜனாதிபதி அவர்கள் மிக தெளிவாக சொல்லியிருந்தார், ஏப்ரல் 21ஆம் தேதிக்கு முன்னதாக அந்த ஈஸ்டர் விடயம் சம்பந்தமான பல உண்மைகளை சூத்திரதாரி அல்லது மகமுழக்காரையா என்று சொல்வார்களே அந்த முக்கிய சூத்திரதாரி, அவருடைய பேரை சொல்லுவேன் என்று சொல்லியிருந்த பொழுதிலும் கூட, அந்த பிள்ளையானவர்கள் கைது செய்யப்பட்ட பொழுது இவர்கள் எதிர்பார்க்காத பல புதிய விடயங்கள், சிக்கலுக்குரிய விடயங்கள் அவரின் வாக்குமூலத்திலிருந்து பெறப்பட்டுள்ளது. ஆகவே அது தொடர்பாக தொடர்ச்சியான விசாரணைகள் செய்ய வேண்டி உள்ளது என்பதால் அன்றும் கூட அவர் சொல்லியிருந்த விடயத்தை அவர் தவித்துக் கொண்டார், சொல்லவில்லை. அதே போலத்தான் இந்த ஊழல்வாதிகளாக நாம் அரசாங்கம் ஏற்கனவே சில பல பொழுதுகளில் பெயர் குறிப்பிட்டவர்கள் கூட, உதாரணமாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச இருக்கலாம் அல்லது ரணிலாக இருக்கலாம், இருந்த பொழுதும் கூட இன்று அவர்கள் அதை சொல்ல கொஞ்சம் அடக்கி வாசிக்கின்றார்கள் என்று சொல்ல வேண்டும். சில பல காரணங்களை அடிப்படையாக வைத்து, என்னால் மீண்டும் மீண்டும் அதை சொல்வதன் மூலம் அதற்கான காரண காரியங்களை நாம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். அந்த காரண காரியங்களை கொஞ்சம் விவரித்து சொல்லும் பொழுது அதில் சிக்க உள்ள ஏனையவர்கள் தப்பிக்கொள்வதற்கான வாய்ப்பு அல்லது சாட்சியங்களை மறைப்பதற்கு முயற்சி செய்யும் ஒரு நிலைமை இருக்கின்றது. அதை நாங்களாகவே அவர்களுக்கு அந்த வாய்ப்புகளை கொடுக்க கூடாது என்ற அடிப்படையில். அது மாத்திரமல்ல, அந்த ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சம்பந்தமாக சுவிஸில் உள்ள அசாத் மௌலானா அவர்களை இலங்கை அரசாங்கம் விசாரிக்க வேண்டும். அசாத் மௌலானா அவர்கள் தான் விரும்பாத பட்சத்தில் சுவிஸ் அரசாங்கத்துக்கும் அதிகாரம் அல்ல அவருடைய அடிப்படை உரிமையை மீறி இலங்கைக்கு அவரை திருப்பி அனுப்புவதற்கு. ஏனென்றால் அவர் அகதி தஞ்சம் கேட்டுள்ளார். அதுக்கு ஐக்கிய நாடுகளின் அகதி தஞ்ச சட்டத்தின்படி ஒருவர் சுய விருப்பத்தில் இல்லாத பட்சத்தில் அவரை நாட்டுக்கு திருப்பி அனுப்ப முடியாது. ஆகவே இலங்கை அரசாங்கத்துக்கு ஏற்றவாறு மௌலானா அவர்களை அங்கே அனுப்பி பல நாள் தங்க வைத்து, பல மாதங்கள் தங்க வைத்து, நீங்கள் விசாரணை முடித்து விட்டு அழகாக திரும்பி வாருங்கள் என்ற ஒரு விடயம் அல்ல. ஆகவே இலங்கை அதிகாரிகள் அங்கே செல்ல வேண்டும். இதுவரை எத்தனை முறை அசாத் மௌலானா அவர்கள் விசாரிக்கப்பட்டுள்ளார்கள் இலங்கை அரசாங்கத்தினால் அல்லது இலங்கை புலனாய்வு துறையினால் என்பது இன்னும் ரகசியமாக வைக்கப்பட்டுள்ள விடயம். ஆனால் எனக்கு கிடைக்கும் செய்தி ஒரு முறை விசாரிக்கப்பட்டுள்ளார். எவ்வளவு தூரம் அது உறுதிப்படுத்த செய்தி என்று என்னால் சொல்ல முடியாது. ஒரு முறை விசாரிக்கப்பட்டுள்ளார் இலங்கை அதிகாரிகளினால். ஆகவே அந்த இலங்கை அதிகாரிகள் மீண்டும் சென்று அவர்களை விசாரிக்க வேண்டும் என்றால் இப்பொழுது பிள்ளையான் புதுவிதமான தகவல்களை கொடுத்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே ஏற்கனவே அசாத் மௌலானாவிலிருந்து பெறப்பட்ட செய்திகளும் இப்பொழுது பிள்ளையான் சொல்லும் செய்திகளும் மெச்சாகின்றதா என்பதை பார்க்க வேண்டுமானால் இன்னும் பல விடயங்களை அரசாங்கம் வாய்மூடியை வைத்திருக்க வேண்டும் என்ற ஒரு விடயம் அங்கே இருக்கின்றது. எல்லா விடயத்தையும் எல்லா நேரத்திலும் எல்லா சந்தர்ப்பங்களையும் வெளிப்படையாக சொல்லிவிட முடியாது. நமக்கு அப்படியான ஒரு விருப்பம் இருந்தால் கூட சில கட்டங்களில் ரகசியம் பேணப்பட வேண்டிய ஒரு தேவை அங்கே இருந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் தான் இந்த ஊழல்வாதிகளை கைது செய்வது அல்லது அவர்கள் சார்பாக பேர்களை வெளியே விடுவது என்ற விடயமும் இருக்கின்றது. ஆனால் எங்களுக்கு ஒரு சமிக்கை வந்து கொண்டே இருக்கின்றது. இவர்கள் யாரெல்லாம் விசாரிக்கின்றார்களோ, அது நாமளாக இருக்கலாம் அல்லது மஹிந்த ராஜபக்ச குடும்பத்தின் ஏனைய அங்கத்தவர்களாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்காக இருக்கலாம், இன்னும் பல முன்னே நாள் அரசு அதிகாரிகளாக இருக்கலாம். எவரெல்லாம் விசாரிக்கின்றார்களோ ஏதோ ஒரு வகையில் அவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார்கள் என்பது மாத்திரம் நமக்கு புலனாகின்றது. அது திருப்திகரமாக உள்ளது. ஆகவே நிச்சயமாக அடுத்த தேர்தலை இவர்கள் சந்திக்க முன்பு இதற்கு ஆக குறைந்தது அரை தீர்மானமாக சரி எடுத்திருக்க வேண்டும். ஒரு 10 பேர் 5 பேராவது இவர்கள் மக்கள் முன் நிறுத்த வேண்டும், நீதிமன்றத்தின் முன் நிறுத்த வேண்டும், அவர்களுக்கு நீதிமன்றத்தின் தீர்ப்பை பெற்றுக் கொடுக்க வேண்டும். இப்பொழுது நான் பார்க்கும் பொழுது ஒரு ஊடகவியலாளனாக நான் பார்க்கும் பொழுது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் எனக்கு புலப்படுது என்றால், அனுரகுமார திசாநாயக்கா அவர்கள் மிக திடமாகவும் நிதானமாகவும் அவர் அடியை எடுத்து வைக்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது. ஏனெனில் அவசரப்பட்டு இந்த பிரச்சனைகளை எல்லாம் நீங்கள் சொன்னது போல வெளியில் சொல்லி குற்றவாளிகளை ஒரு உற்சாகப்படுத்தாமல்
நிதானமாக அடியெடுத்து வைக்கின்றார் என்ற விடயம் மிக தெளிவாக தெரிகிறது. அண்மையில் சட்டன இன்டர்வியூல் ஒரு பேட்டியில் கூட ஊடகவியலாளர் கேட்ட கேள்விக்கு நிதானமான பதிலை அளித்திருக்கின்றார். நிறைவாக ரணில் விக்ரமசிங்க குறிப்பிட்ட இந்த எல்போட் பிரச்சனை தீர்ந்து விட்டதா? அவர்கள் நல்லா டிரைவிங் செய்ய தொடங்கி விட்டார்களா? எப்படி பாக்குறீங்க? ரணில் விக்ரமசிங்காவை பொறுத்தவரை நிறைய பிரச்சனைகள் உண்டு. அன்னைக்கு போன இப்ப அண்மையில் கூட ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். அதுவும் இந்த ஈஸ்டர் குண்டுதாக்குதல் தொடர்பாக FBI ஒரு அறிக்கை கொடுத்துள்ளது. அதிலே ஐசிஸ் தான் இதற்கு முக்கிய காரணம் என்று அமெரிக்கா சொல்கின்றது. FBI இந்த அரசாங்கம் அதை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் டொனால்ட் ட்ரம்புடைய கோபத்துக்கு ஆளாக வேண்டி வரும் என்று சொல்கின்றார். ஆகவே இங்கே அவர் தன்னை பாதுகாப்பதற்கும் ஏதோ சொல்கின்றார் என்பது போல தெரிகின்றது. அல்லது அது மட்டும் இல்ல அவர் சொன்ன என்னன்னா, இந்தியா போய் மோடி ட்ரம்ப்ட ஃப்ரெண்ட் அவரோட பேசி நீங்கள் இந்த விஷயத்தை சமாளிப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளணும். இதெல்லாம் ஒரு 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 கைதேர்ந்த அரசியல்வாதி சொல்ற ஒரு விஷயம் இல்ல. அவர் மனம் அவர் ரொம்ப பயந்து இருக்கின்றார். அவர் மாத்திரமல்ல, உதாரணமாக இவரை கூட பாருங்கள். சம்பிக்க ரணவுக்கு அவர் அன்று ஒரு மோசமான ஒரு விடயத்தை சொன்னார். இந்த இந்தியாவில் காஷ்மீரில் நடந்த இந்த படுகொலை சம்பந்தமாக இப்பொழுது இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் பெரிய ஒரு பிரச்சனை வந்து விட்டது. இந்த அரசாங்கம் அனுரகுமார் அரசாங்கம் மோடியுடன் பலவிதமான உடன்படிக்கை இந்தியாவுடன் உடன்படிக்கை செய்துள்ளது. அந்த உடன்படிக்கையின் விவரம் எங்களுக்கு இன்னும் சொல்லப்படவில்லை. ஆகவே இது முக்கியமான ஒரு பிரச்சனை. பாகிஸ்தான் இப்பொழுது இந்தியாவின் மேல் இலங்கையின் மேல் கோவப்பட போகின்றது. உலகத்தில் உள்ள அனைத்து ஜிஹாதிஸ்டுகளும் இலங்கையை தாக்கப் போகின்றார்கள் என்று எல்லோருமே ரணில் விக்ரமசிங்க மாத்திரமல்ல, எந்தெந்த அரசியல்வாதிகள் ஒரு பிழையான கோட்பாட்டில் செயல்பட்டார்களோ, எந்தெந்த அரசியல்வாதிகள் ஊழலில் ஏதோ ஒரு வகையில் பங்கெடுத்துள்ளார்களோ, எந்தெந்த அரசியல்வாதிகள் களவில் தங்களுடைய கையை நனைத்துள்ளார்களோ, அத்தனை பேருக்கும் ஏதோ ஒரு வகையில் வயிறு கலங்கி கொண்டிருக்கின்றது. எந்த நேரத்தில் கதவு தட்டுப்படுமோ, எந்த நேரத்தில் என்ன நடக்குமோ என்று அவர்கள் பயப்படுகின்றார். இந்த நேரத்தில் அவர்கள் வெளிநாடு சென்றாலும் கூட ஒருவேளை பயணத்தடை விதிக்கப்படுமோ, நான் ஆபத்தில் மாட்டிக்கொள்வான், நானாக போய் எனக்கான ஒரு வம்பை தேடிக்கொள்வான் என்று ஒரு புலம்பல் நிலையில் தான் இவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார். ஆகவே ரணில் விக்ரமசிங்காவும் சரி, அல்லது யாராக இருந்தாலும் சரி, இந்த அரசாங்கத்துக்கு எதிராக ஒரு நியாயம் இல்லாத, சாதாரண குடிமகன் விளங்கிக் கொள்ள முடியாத இப்படியான ஒரு நகைப்புத்தனமான கருத்துக்களை சொல்லும் பொழுது எங்களுக்கு விளங்குகின்றது, இவர்களை மக்கள் நிராகரித்தது நியாயமான ஒரு விடயம்தான். இவர் என்னடா சடனி நிசார் அவர்களே, முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு காலமும் ஊழலில் கை நனைத்தவர்கள், ஊழலில் சுகபோகமாக இருந்தவர்கள், முன்னுக்கு பின்னுக்கு நிறைய வாகனங்களோடு STF ஒரு 60 பேர் அப்படி பாதுகாப்போடு சென்றவர்களுக்கு எல்லாம் இப்ப ஒன்றுமே இல்லாமல் ஆகிவிட்டோன்னு பரம்பரையாக சுகபோகத்தை அனுபவித்தவர்கள் இந்த சுகபோகம் இல்லாமல் ஆகிவிட்டவுடன் பிதற்றுகிறார்கள். ரணில் விக்ரமசிங்க உட்பட, உதயகமன்பில உட்பட, சம்பிக்க ரணவக்க போன்றவர்கள் பிதற்றுகின்றார்கள் என்றே சொல்ல தோன்றுகிறது. ஆகவே இப்படி இந்த ஊழல் இல்லாத ஒரு அரசாங்கம் ஒரு 6 மாசம் இப்பொழுது இருக்கிறது. அவர்களுக்கு பெரும் நெருக்கடியா இருக்கு. இப்ப இதை கலைச்சிட்டா திரும்ப ஒரு ஊழல் உள்ள அரசாங்கம் வரலாம் தானே என்ற ஒரு மனநிலை தான் அவர்களுக்கு இருக்கிறது இல்லையா? எஸ், அதாவது ஜனாதிபதி மிக தெளிவாக சொல்லிவிட்டார். பாருங்கள், உங்களுடைய மக்கள் நிராகரித்து விட்டார்கள். இப்போ எதிர்கட்சி என்ற ஒரு அம்சமே இல்லை. கூட்டத்திலே சொல்கின்றார்கள், சின்ன சின்ன எச்சங்கள் தான் இருந்து கொண்டிருக்கின்றன. ஒரு நிலையான எதிர்கட்சி இல்லை, மக்கள் நிராகரித்து விட்டார்கள். ஆகவே எங்களை நீங்கள் விரும்பாவிட்டால் எங்களை விட கருத்தியல் ரீதியில், செயல்பாட்டு ரீதியில் முன்னேற்றகரமான, ஒரு அடி முன்னேற்றகரமான வேறு யாருமா இருந்தாலும் மக்கள் தெரிவு செய்வார்கள். அவர்களை காட்டுங்கள். மக்கள் அதை வரவேற்பதில் தயாராக இருந்து கொண்டார். உங்களுடன் ஒப்பிடும் பொழுது எங்களை அவர்கள் நம்பினார்கள், எங்களுக்கு அவர்களுடைய ஆதரவை தந்துள்ளார்கள். அதை செய்து காட்டுவதற்கு இப்பொழுது எங்கள் சந்தர்ப்பத்தை தாருங்கள். அரசியல்வாதிகளே, பிளீஸ், நீங்கள் ஒதுங்கி இருங்கள், சத்தம் வைக்காதீர்கள். எங்களை உற்சாகப்படுத்தி விமர்சனங்கள் செய்யுங்கள். நாங்கள் உண்மையிலே பிழை விட்டால் அதை சுட்டி காட்டுங்கள். அதை விட்டு இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு நோட்டீஸ் போட்டு விட்டால் அவனை அடைத்து விட்டார்கள், இது முஸ்லிம்களுக்கு எதிரானது
என்ற கோஷத்தை கொண்டு வராதீர்கள். பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக மக்கள் தொடர்ந்து பிரச்சாரம் பண்ணிக்கொண்டே இருக்கின்றார்கள். உதாரணமாக ராஸ்மி என்ற ஒரு சமய குரு தினம்தோறும் இதற்கான வீடியோக்களை ஒளிபரப்பு கொண்டே இருக்கின்றார். பலஸ்தீனத்துக்கு ஆதரவான விடயத்தை யாரும் அங்கே தடுக்கின்றார்கள்? அவர்களை போய் இது கை செய்யவில்லை. தினம்தோறும் இலங்கை மக்கள் நீங்கள் மற்றவர்கள் என்று பலஸ்தீனுக்கு ஆதரவாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் யாருமே நிறுத்தப்படவில்லை. இப்பொழுதும் கூட இலங்கையிலே பலஸ்தீனத்துக்கு ஆதரவாக ஒரு பேரணி நடத்த போகின்றோம் அனுமதி கேட்டால் அனுமதி கொடுப்பார்கள். இதெல்லாம் விட்டுவிட்டு எங்கோ ஒருவன் இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு போஸ்டர் ஒட்டி விட்டான், அவன் மனநிலை பாதிக்கப்பட்டவன் என்று தங்களுக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையாக வைத்து அவனை மேலதிகமாக விசாரிக்க வேண்டும் என்ற அடிப்படையிலே விசாரித்தார்கள். அவர் குற்றம் உள்ளவரா இல்லையா என்பது தெரியாத நிலையில் அவரை தொடர்ந்து கண்காணிப்பில் வைத்துள்ளார்கள். அதற்கு ஒரு கண்டிஷன் மாத்திரம்தான் போட்டுள்ளார்கள். ஒரு கிழமைக்கும் அல்லது 2 கிழமைக்கும் ஒரு முறை போலீஸில் போயிட்டு கையெழுத்து வைக்க வேண்டும் என்பது அவரை தொடர்ச்சியாக கண்காணிப்பதற்கு. இந்த கண்காணிப்பு என்பது ஈஸ்டர் தாக்குதலுடன் ஒப்பிடும் பொழுது ஒரு பெரிய எமக்கான ஒரு பாதுகாப்பு, நாட்டுக்கான ஒரு தேசிய பாதுகாப்பு. இதை விட்டுவிட்டு அதையே ஒரு குற்றமாக சாடுபவர்கள் தான் இப்படியானவர்கள் தான். கை நனைத்தவர்கள், இனி வாழ்வில்லை என்று நிலைக்கு வந்தவர்கள், சுகபோகம் அனுபவிக்க விட மறுக்கின்றார்கள் இந்த அரசாங்கம் என்று நினைப்பவர்கள், இனி இந்த எதிர்வரும் 6ஆம் தேதி நடக்கவிருக்கும் இந்த உள்ளூராட்சி அமைப்புகளிலும் கூட தங்களுடைய கட்சிகள் இல்லாமல் போகும் சாத்தியப்பாடு நிறையவே வந்துவிட்டது என்பதனால் தங்களுடைய அரசியல் வாழ்வுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்து விட்டது என்பதை அவர்கள் உணர்கின்றார்கள். அதன் வெளிப்பாடே இப்படியான சம்பவங்கள் என்பதுதான் என்னுடைய தாழ்மையான அவதானிப்பு. மிக நன்றி மிஸ்டர் அவர்களே. மீண்டும் மற்றும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். உங்களுக்கும் உங்களுடைய வீவர்ஸ், ஆதரவாளர்கள், ஆதரவளிப்பவர்கள் எல்லோருக்கும் மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மீண்டும் சந்திப்போம்.